அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இறந்தவர்களுடைய புகைப்படங்கள நம்முடைய வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யலாமா? அப்படி செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்கள கடைப்பிடிக்கணும்? அப்படின்ற மாரியான நெறைய சூட்சமங்கள தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம தெரிந்தோ, தெரியாமலோ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சிகள தடுக்குது அப்படின்னே சொல்லணும். இத யாராலயும் மறுக்கவே முடியாது. ஸோ அப்படியே இறந்தவர்களுடைய புகைப்படங்கள நீங்க உங்களுடைய வீட்ல வச்சிருக்கீங்களா? அதாவது நம்முடைய குடும்பத்தில இருக்கக்கூடியவங்க, குடும்ப உறுப்பினர்கள், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, குழந்தைங்க இந்த மாரி யாராவது இறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய திருவுருவப் படத்த நம்ம வீட்ல வச்சிருக்கிறது வழக்கமான விஷயம் தாங்க. ஸோ அந்த படத்த நம்ம பூஜை அறையில வச்சிருக்கும் பொழுது, ஒரு சில விதிமுறைகள கடைப்பிடிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அத பத்தி தான் நீங்க இந்த பதிவுல நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க போறீங்க. மறக்காம உங்க வீட்ல அந்த மாரி யாருடைய புகைப்படமாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது மாரி உங்களுடைய வீட்ல அந்த படம் இருக்கா அப்படின்றத பாருங்க. இல்ல அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கூடவே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூஜை அறையில இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது தவறான ஒரு விஷயம் தாங்க. ஸோ இறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுடைய திருவுருவ படங்கள நீங்க தனியா தான் வைக்கணும். பூஜை ரூம்ல வைக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதே மாரி நீங்க பூஜை ரூம்ல வைக்கிறீங்க, இல்ல வேற இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா கூட, உங்களுடைய சாமி ஃபோட்டோவுக்கு பார்த்த மாரி, எதிர்ப்புற பார்த்த மாரி கண்டிப்பா வைக்கவே கூடாதுங்க. அதாவது சுவாமி படத்த பார்த்த மாரி நீங்க வைக்காதீங்க. எதிர்மறையா வச்சீங்க அப்படின்னா, உங்க வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையா தான் இருக்கும். திசைய மாத்தி வைங்க. எப்போதுமே இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் தெற்கு திசை நோக்கி வைக்கிறது வழக்கமான விஷயம். ஸோ தெற்கு திசை இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. ஆனா மத்தபடி நீங்க இப்போ சாமி படத்த பார்த்த மாரி கண்டிப்பா வைக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அதே மாரி எந்த மதத்தில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, யாருடைய ஃபோட்டோ நம்ம வீட்ல வச்சிருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா அந்த திருவுருவ படத்துக்கு நீங்க சந்தனம் பொட்டு வச்சிருக்கணும். அதாவது பொட்டு வைக்காம வெறுமனே வைக்கவே கூடாது. அது தப்பு. ஸோ எந்த மதத்தினரா இருந்தாலும் சரிங்க. அதாவது உங்களுடைய மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா அது இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, யாருக்கும் தெரியாம கொஞ்சமா அந்த கழுத்து பகுதியிலயாவது ஒரு மாரி பொட்டு சின்னதா வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே குறைச்சி கொடுக்கும். ஸோ எதிர்மறையான விஷயங்களை எல்லாத்தையுமே போக்குறதுக்கு உதவியா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் வீட்ல வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே பிளாஸ்டிக்ல பூ போட்டிருக்காங்க. அதாவது மாலை மாரி வாங்கி போடுறது வழக்கம் தான். ஆனா, இந்த மாரி பிளாஸ்டிக் மாலை போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பான ஒரு விஷயம் தாங்க. நம்ம கடவுள்களுக்கு சாத்துறதா இருந்தாலும் சரி, நம்ம இறந்தவர்களுடைய புகைப்படத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதில இந்த பிளாஸ்டிக் பூவ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அது எதுக்காக போடுறது அப்படின்ற யாருக்குமே எனக்கு தெரியல. ஸோ நீங்க போடணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரிஜினலா இருக்கக்கூடிய மலர்கள வாங்கி வைங்க. அதாவது நேச்சுரலா நீங்க பூ வைக்கிறது தான் ரொம்பவே நல்லதும் கூட. தினமுமே நீங்க பூ மாத்தி வைங்க. அதாவது எளிமையா கிடைக்கக்கூடிய பூக்கள் வைத்தாலும் போதுமானது தான். ஸோ தினசரி வைங்க. அப்படி வைக்க முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க அந்த மாரி மலர்கள வைங்க. அப்படியே ஒருவேளை நீங்க பிளாஸ்டிக் பூ போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட, கொஞ்சமாவது சின்னதா ஏதாவது ஒரு பூ வைங்க. அப்படி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை கூட அவங்களுக்கு பூ மாத்தி வைக்கிறதுக்கு உங்களால முடியல அப்படிங்கும் பொழுது, அவங்கள நீங்க இறைவனாக நினைச்சு, நம்முடைய முன்னோர்கள நமக்கு வழிநடத்துவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வீட்ல வச்சு அவங்கள வழிபடுறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி எந்த நாளா இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்களுடைய பெரியவங்கள வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது தீபதூப ஆராதனைகள் காட்டுங்க. மறக்காம அமாவாசையில நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் அன்னைக்கு சமைத்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. அதனால நீங்க அவங்கள வழிபாடுகள் செய்யுங்க, வரவேறுங்க. அப்பதான் அவங்க நமக்கு நல்லாசிகள கொடுத்துட்டு போவாங்க. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வீட்லயோ அல்லது குடும்பத்தில இருக்கக்கூடியவர்களோ சரிங்க, 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க யாரும் இறந்திருக்காங்க. அதாவது ஆ சின்ன வயசுலயே இறந்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள நீங்க கன்னி தெய்வமா மாத்தி வச்சு சாமி கும்பிடுங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் யாரும் செய்யாம இருக்கீங்க அப்படின்னா, இனிமேட்டுக்காவது செய்யுங்க. ஏன்னா அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நீங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட இத விஷயத்த சொல்லி கேட்டு செஞ்சுக்கோங்க. அவங்க கன்னி தெய்வமா மாத்தி குடுப்பாங்க. நீங்க அப்படி அவங்கள கொண்டு வச்சு வழிபாடுகள் செய்யும் பொழுது, நேர்மறையான சக்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னி தெய்வமா மாத்துனவங்கள நீங்க கண்டிப்பா வழிபாடுகள் செய்யுங்க. அதே சமயம் அந்த ஆத்மா
ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றதுனால அது மாதிரி செய்யுங்க. மேலும் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? ஆக்சிடென்ட் ஆகி இறக்கறது, இல்லைனா சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி யாரும் இறந்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக தயவு செஞ்சு அவங்களுடைய திருவுருவப் படத்தை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுமே கூட 20 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களையும் நீங்கள் கன்னி தெய்வமாக வந்து மாற்றி வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு தெய்வமே கூட இருக்கிற மாதிரி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி படுக்கை அறையில், அதாவது வீட்டில் நம்ம படுத்திருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை கண்டிப்பாக வைக்கவே கூடாது. இல்லை வீடு வந்து பெருசாலாம் இல்லை, ஒரே ரூமு தான் இருக்குது அப்படின்னா கூட, நீங்கள் எழுந்த உடனே பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சுக்காதீங்க. ஒரு ஸ்க்ரீனாவது போட்டு லாக் பண்ணி வைங்க. வேணுங்கிறப்ப மட்டும் திறந்து வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இறந்தவங்க பார்த்திங்கன்னா, இறந்தவங்களுடைய நாள் வரும் பார்த்திங்களா? அந்த திதி நாள்லாம் வரும்போது அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து நீங்கள் வழிபாடு கட்டாயம் செய்யணும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக 6 மாதத்திற்கு அதிகமானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, இறந்தவங்களுடைய படத்தை நீங்கள் தொட்டு கும்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் மனசுலேயே வந்து வழிபாடு செய்துக்கோங்க, தப்பு கிடையாது. 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இந்த தவறை செய்யாதீங்க. 6 மாதத்துக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் செய்யாதீங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்போதும் போல் தொட்டு சாமிலாம் கும்பிட்டுக்கலாம். கருவு வந்து தாங்கிட்டு இருக்கும்போது செய்யக்கூடாது. இந்த விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. அதே மாதிரி சாம்பிராணி, ஊதுபத்தி போடுறது, தீபம் போடுறது, விளக்கு போடுறது, இதுக்காக நம்ம உபகரணங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா? விளக்கு, தூபக்கரண்டி இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? பஞ்சபாத்திரம், இதெல்லாம் வந்து பூஜை அறைக்கும் இறந்தவங்களுடைய திருவுருவப் படத்துக்கும் அப்படின்னு ஒரே மாதிரியான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை ரூமுக்கு தனியாக வச்சுக்கோங்க. 2ம் வந்து மிங்கிள் பண்ணிக்காதீங்க. அப்படி வந்து செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வேறு வேறு பொருளாக வந்து வச்சுக்கோங்க. நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிறைய பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அதனால் தெரியாத விஷயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. எப்படி செய்யணும் அப்படின்றத முறைப்படி வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மறக்காமல் எல்லோருடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா? தெரியாமையே அவங்க நிறைய தவறுகள் வந்து செய்துட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், வறுமைகள், நோய் நொடிகளெல்லாம் பாதிக்கப்படுறது, கடனாளி ஆகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளானது ஏற்பட்டுருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கும் பொழுது, அவங்க அதை சரி பண்ணிக்கும் பொழுது அந்த புண்ணிய பலன்களை நீங்களும் அடைய முடியும். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு புண்ணியமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதன் மூலமாக உங்களுடைய குடும்பமும் வீடும் நல்லபடியாக சுபிட்சமாக வந்து வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யுங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்களும் வந்து செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.